நிவாரணம் தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இவரை கூட ஒரு 2 வருஷம் என்ன படிப்பு அவருக்கு ஒரு உதவியை செய்தால் அந்த அப்பாவுக்கும் மேலாது அவாக்கும் வருத்தம் தான். இந்த 2 பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுற மாதிரி வலுவிழந்தொரு தாங்குவோம் அமைப்பு ஏதாவது செய்ய வேணும். இந்த இடத்துல நான் நானும் காயப்பட்டு நான் வந்து 20 வருஷம் வந்து நான் இதில் மாவீரர் பணிமனை இருக்கிறேன். மாவீரர் பணிமனையில் வேலை செய்கிறீங்களா? ஆனால் எங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை, எனக்கு சகோதரங்கள் இல்லை, அம்மா அப்பா இல்லை, நானும் 2 பிள்ளைகளும் மீதரும் தான். ஏதோ உங்களால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். இந்த அந்த மிஸ் கொண்டு வந்து சாமான் தந்தவா நீங்கள் கொடுக்க சொல்லி அவள் கொண்டு வந்து தந்தாக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களால் ஏழை மண்ணதான் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க. வந்து கேட்டுட்டு பணம் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அவங்க பார்க்க போகிறாங்க. சொல்லுங்க. அதான் எங்களை வச்சு எத்தனையோ பேர் இப்போ பிழைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. வந்து கதைக்கிறாங்க, ஃபோன் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க சார், எல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறாங்க. அது அவ்வளவு தான். அதான் அதை பற்றி தெரியாது. எங்கள்கிட்ட உதவி ஒன்றும் எங்கள்கிட்ட வந்து கிடைக்கிற இல்லை சார். இன்றைக்கு நானே இவரை கூட்டி கொண்டு வந்த நானுண்டா நாங்கள் யாருன்றா தெரியும். நான் வேலை செய்கிறேன், இவர் எங்கள்ட பிரதேச சபையில் ஜேசிபி டிரைவராக இருக்கிறேன். அப்போ நான் பொய் சொல்லக்கூடாதுக்காக நான் அவரை கூட்டி கொண்டு வந்தேன். நான் உங்களை தெரியும். ஏன் அவரை கூட்டி கொண்டு வந்தனால நாங்கள் செய்கிறத சொல்ல வேணும் வார இடத்துல. அப்போ அவருக்கு தெரியும், சந்திரபாலா ஐயாவுக்கு தெரியும். இப்படி நிறைய பேர் மட்டக்களப்புக்கு நாங்கள் போய்க்குள்ள நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்ல போடுவினோம். ஆனால் காசு இல்லாமல் அவையிட்ட போகணும்னு தெரியாது. சொல்லணும் கட்டாயம் சொல்லணும். அப்போ மழை ரொம்ப மழை நேரம் வந்து எல்லாம் படம் எடுத்து எல்லாம் கழிச்சு ஆனால் இவனுக்காக தந்துட்டு போனது போய் ஒரு கிழமையில வந்தது. அவங்கள நம்ம கஷ்டம்தான் வந்து காசு பண்ணி தந்துட்டு சொன்னது இந்த காசை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பிள்ளைகளும் பாட்டு கொண்டு செலவழிக்க வேண்டாம், சாப்பாடுகளை இது பண்ணி நாங்கள் இன்னும் ஒரு 4-5 மாதம் வாரம் வந்து உங்களோட காணியெல்லாம் அடித்து எல்லாம் விவலாக்கி போட்டு வயல் செய்யக்கூடிய மாதிரி செய்து மாடு இதில் மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால்தான். ஆனால் இதுவரையில் என்னென்னா இப்போ நாங்கள் சொல்கிறோம் அவையும் 12 பேர் சேர்ந்து எல்லாரும் 100 ரூபா அங்கே சுவிஸ் ஃப்ராங்க் 100 ரூபா போட்டு தான் இந்த அவசர நிதி உதவியை இங்கே தந்திருக்கிறான். இப்போ நான் வீடியோ எடுத்து அவை போட்டாலும் அவையிட்டையும் ஒரு கொஞ்சம் காசு இருந்தால் தானே எங்களுக்கு அனுப்புவேன். இப்போ நீங்கள் சொல்லுவீர்கள் வீடியோ எடுத்து கொண்டு போனாங்க காசை வேணுறோம்ட்டு, அப்படி இல்லை. சில டைம் அவையிட்ட காசு இருந்தால் தான் எங்களுக்கு அனுப்புவோம். எங்களை நாங்கள் இங்கேருந்து போன வேலை அங்கே அவையில் என்னென்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்து தந்து அவர் மூலியமா எங்களுக்கு ஒரு 20 கோழியும் தந்து அது வெளிநாட்டுக்காரர் 20 கோழி. நீங்கள் இப்ப இவரோட போன் இருந்தா நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளலாம் நேரடியா. வலுவுளந்துறை தாங்குவோம் சுவிஸ் அமைப்புன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, தமிழ்ல அடிச்சா வரும் சந்திரபாலா ஐயாவோட நீங்கள் நேரடியா தொடர்பு கொள்ளலாம். இப்ப நாங்கள் வீடியோ போடுவோம், நீங்களும் கதைக்கலாம் அவரோட. இப்போ நாங்கள்லாம் கதைச்சு உங்களுக்கு செய்யணும் இல்லை தம்பி. இப்போ ஃபோன் இருந்ததுண்டா வலுவுளந்துறை தாங்குவோம் அமைப்பு சுவிஸ் தமிழில் அடித்தா ஃபேஸ்புக்கில் வரும். இப்படி ஒரு சிம்பிளோட வரும். வந்தால் நீங்கள் அதை எடுத்து அதோட அவருக்கு நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லி ஏதாவது கேட்கலாம் நேரடியாக. நீங்கள் இருக்கிறீங்க இல்லை அந்த நம்பிக்கையில் உங்களை நீங்கள் ஆசிரியத்தில் வேலை செய்யறபடியா உங்களோட ஆசிரியரில் நம்ம பிரதேச சபையில் வேலை செய்யணும் மாந்தங்களை. எனக்கு இந்த தம்பியோட நாங்கள் கண்டாலும் கேட்கலாம் தானே. நான் இப்படியே வீடியோ போடுவேன். அவன் எதுவும் தரையினம்னு சொன்னா கொண்டு வந்து தருவேன். சரி தம்பி.